வேணையும் சந்திவாங்கம் பண்ணிட்டு 3 வேளை ஏதோ சாப்பாடு இருக்கிறத சாப்பிட்டுட்டு நான் பாட்டு வாழ்க்கையை ஓட்டின்ட்டு இருந்தேன்னு அது போகிறோம். எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் எப்போவுமே கிடையாது. ரைட்? அப்படி இருந்தீங்கன்னா நான் பிஜேபியில் இருக்கிற காலத்திலே எனக்கு தெரியாத ஆள் கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான ஆட்கள் தலைவர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். பிஜேபியிலையும் சரி நான் இதையும் பல முறை சொல்லியிருக்கேன். ஈவன் நம்ம இலகணேசனே சவுத் மெட்ராஸுக்கு நில்லுங்க எம்பிக்கெல்லாம் கேட்டப்போ என்னால் முடியவே முடியாது. அதுவும் ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வந்த சமயத்தில் அதெல்லாம் எனக்கு இந்த எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் தான் எனக்கெல்லாம் லாய்க் கிடையாது. நான் பாடு ஏதோ பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொன்னேன். என்ன பிடிச்சி இதில் இழுக்கிறதுல நியாயமே கிடையாது. அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் நம்ம டிஎம்கேக்கு ஜாலியாக இருக்குன்னா நான் டிஎம்கேவுடைய நல்ல காரியங்களை நான் பாராட்டி தான் பேசுவேன் சார். நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு மிக பிடித்தமான அரசியல் தலைவர் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அதில் எனக்கு சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமுமே கிடையாது. அது உள்ளத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை தான்.